ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ரூம். ஸோ இந்த லேர்னிங் செஷனில் நம்ம நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், இல்லை நீங்கள் வேறு எதில் பண்ணாலும் இந்த செட்டப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவுமே குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட் கேண்டலோட மூமெண்ட்டை வச்சு பை இல்லைன்னா செல் கிரியேட் பண்ணும். பட் நம்ம இந்த செட்டப்பையும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டரையும் நீங்கள் வேணா வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா, ட்ராப்ஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மார்க்கெட் எப்படி ரிட்டெய்லர்ஸை உள்ளே இழுத்து ஆசை காட்டி உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக இந்த ட்ராப் செட்டப்பை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட். நீங்கள் இதுவே பேங்க் நிஃப்டிலையும் பண்ணிக்கலாம், சென்செக்ஸ்லையும் பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேட் 7th எடுத்துக்கங்க. 7th சார்ட்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ. ஸோ ஹையை உடச்சிட்டு ரிவர்ஸ் ஆகுது. இங்கே லோ உடச்சிட்டு பவுன்ஸ் ஆகுது. ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆஸ் பர் நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் செட்டப்க்கு இங்கே என்ட்ரி, இங்கே செல் நம்மளுக்கு ஈஸியாக 1:2 டார்கெட் கிடச்சிருச்சு. இது நம்ம சிம்பிளான ஒரு செட்டப். எஸ்எல் ஹண்டிங்கோட பேசிக் செட்டப் இது. இதோட நெக்ஸ்ட் லெவல் தான் ட்ராப் ட்ரேடிங். ஸோ இப்போ ட்ராப் ட்ரேடிங்கில் பாருங்கள், ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு இன்றைக்கி, நல்ல ஒரு ஃபால். ஸோ இந்த ஃபால் யார் கொண்டு வந்திருக்கா? அப்போ இங்கே யார் இருப்பா? செல்லர்ஸ். ஸோ இவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கேயும் செல்லர்ஸ். இங்கே பையர்ஸ் இருந்தாங்க, அவங்க இந்த ஃபாலில் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ பையர்ஸ் மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ இங்கேருந்து அகெயின் மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இப்போ இங்கே யார் இருக்கா? பையர்ஸ். இந்த செல்லர்ஸ் மோஸ்ட்லி வீக் ஹார்ட்டட் பர்சன்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க. ஒருவேளை இங்கே பிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வால்வ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த செல்லர்ஸை நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. ஸோ இங்கே பையர்ஸ் இருக்கிறனால இங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேருமே இருக்காங்க. ஸோ நம்ம இந்த அன்னைக்கு 8th என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பையிங் சைட் மேஜர் ஃபோக்கஸ் வச்சுருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற எஸ்எல்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ மார்க்கெட் இங்கே போய் இந்த எஸ்எல்லை ஹண்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே வந்திருந்தா நம்ம செல்லிங் சைடும் ஈஸியாக ஒரு ட்ரேடை அன்னைக்கு பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸோ ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணி ஃபர்தராக ப்ரைஸ் உள்ளே வந்துச்சு. ஸோ நம்ம இந்த கேண்டலுக்கு என்ட்ரி எடுத்து இது கீழே எஸ்எல் வச்சுருந்தோம். டார்கெட் டே ஹைக்கு வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா இது 1:1 1:1.5 கொடுத்துட்டு திரும்பி வந்து எஸ்எல் எடுத்துருச்சு. எஸ்எல் பார்ட் ஆஃப் தி கேம். ஏன் செட்டப் பண்ணுறல நீங்கள் எந்த ஒரு செட்டப் ஃபாலோ பண்ணாலும் ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட்டபுளாக வர முடியாது. ஸோ இங்கே நம்மளுக்கு எஸ்எல் போயிடுச்சு. வி ஆர் டன் ஃபார் தி டே. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. இந்த ட்ரேட் நம்ம கை வைக்கவே இல்லை. ஏன்னா இது மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஃபால் ஆனதுக்கான ரீசன் இங்கே பிக் பிளேயர்ஸோட இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்குது. ஸோ இங்கே பெருசாக பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த பையர்ஸ் ரொம்ப வீக் பையர்ஸாக இருந்திருக்காங்க. அது நம்மளுக்கு அன்னைக்கே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறாங்க. அகெயின் இங்கே ஃபால். இங்கே யார் இருக்கா? பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. பிக் பிளேயர்ஸ். ஸோ 2 நாள் நம்மளுக்கு பிக் பிளேயர்ஸோட இன்வால்வ்மெண்ட் தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்? ஒன்லி ஆன் செல்லிங் சைட். ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அன்லெஸ் இட் பென்ஸ். ஸோ கால் சைடில் நீங்கள் இன்றைக்கி இதில் ரிவர்ஸ் ஆயிரும், அதில் ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பெரிய எஸ்எல் தான் போயிருக்குமே தவிர உங்களால் ப்ராஃபிட்டபுளாக கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. ஸோ இங்கே நம்ம பிளான் பண்ணோம், இன்ஸ்டிடியூஷனில் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு வேளை இது மேலே போய் க்ளோஸ் ஆகி ஸ்லோவாக கீழே வந்திருந்தால் இங்கே ஒரு சூப்பர் செல்லிங் செட்டப் கிடச்சிருக்கும். இந்த ஃபால் நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட்டாக அமைஞ்சிருக்கும். பட் மார்க்கெட் இஸ் அல்டிமேட். அது நம்மளுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ஈக்குவல் டு க்ரீன் கொடுத்து செல்லர்ஸ் ரொம்பவுமே மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிச்சு. ஸோ நான் அந்த கண்டினியூஷன் அப்படியே போயிடும்னு இங்கே ஒரு ஸ்மால் ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா வந்து மேலே போயிட்டு அகெயின் வந்து ஃபஸ்ட் டார்கெட் மட்டும்தான் கிடச்சிது எனக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரியில். தென் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரேஞ்சை மார்க் பண்ணோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சைட்வேஸ்.
ஸோ அகெயின் இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு என்ட்ரி அண்ட் அங்கேருந்து உங்களுக்கு 1:2 டார்கெட். இங்கே தெளிவாக நம்ம போட்டு இதுக்குள்ளே சைட்வேஸ்ன்ட்டோம். ஸோ ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேட் இங்கே கிடச்சிரும். சி நம்ம இன்றைக்கி என்ன செட்டப் ஃபாலோ பண்ண போகிறோம்னு தெளிவாக சொல்லிட்டோம். செல் ஆன் ரைஸ், புல் பேக்கில் டவுன் சைட் பிளான், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் டவுன் ஆகும்போது செல். ஸோ நம்மளோட எல்லாமே இங்கே ஒர்க் ஆச்சு. பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு, செல். மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்ட் ஆச்சு, செல். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த மெசேஜை புரிஞ்சு பண்ணியிருந்தீங்கன்னாவே இங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அகெயின் நீங்கள் இங்கே எல்லாமே செல் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் செல் என்ட்ரி எடுத்து இந்த ஃபாலை ஈஸியாக கேப்சர் பண்ணியிருப்பீங்க நம்ம மெசேஜை ஃபாலோ பண்ணியிருந்தா. ஸோ இவ்வளோ தான் ட்ராப்ன்றது. ஸோ ரேண்டமாக இப்போ ஒரு டேட் எடுத்து பாருங்கள், அதுலேயும் நம்மளுக்கு ட்ராப் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே இந்த டேட்டில் பாருங்கள், ஓவராலாக செல்லர்ஸ் இருக்காங்க. இங்கே சின்ன பையர்ஸ் மூமெண்ட் இருக்குது. மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது, பையர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுது. ட்ராப் பண்ணிவிட்டு இறங்கிருச்சு. அவ்வளோதாங்க. நம்ம என்ட்ரி எஸ்எல் 1:2 டார்கெட் ஈஸியாக முடிஞ்சது வேலை. ஸோ ஒரு ட்ரேடை ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி இந்த டே முடிஞ்சிருச்சு. ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன ஒர்க்கோ அதை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதுவே 8th பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே எஸ்எல் போனாலும் பேங்க் நிஃப்டியில் 8th நம்ம என்ட்ரி இந்த கேண்டலுக்கு வந்திருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு மோர் தென் 1:3 ஈஸியாக கேப்சர் ஆச்சு. 60 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் 200 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ மோர் தென் 1:2 ஈஸியாக நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் கொடுத்தது. பட் பேங்க் நிஃப்டியில் கிடைச்ச மூமெண்ட் நம்மளுக்கு நிஃப்டியில் கிடைக்காதனால நம்மளுக்கு அங்கே எஸ்எல் போயிடுச்சு. ஸோ இன்னொரு டேட் எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஆன் செகண்ட் என்ன பண்ணியிருக்கணும், மார்க்கெட் மேலே போயிருக்குது. அப்போ நம்ம எங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ செகண்ட் டேல நம்ம ட்ரேட் பண்ணோன்னா நம்ம ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். 31st யார் இருக்கான், பையர்ஸ். செல்லர்ஸ் கண்டிப்பாக உள்ளே இருக்க மாட்டாங்க. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அக்குமுலேஷன். ஸோ மார்க்கெட் கீழே வருது, இங்கே இருக்கிற பையர்ஸ் எல்லாத்தையும் துரத்தி விட்டுருச்சு. பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணுது, வேகமாக கீழே வந்து இங்கே இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் காலி, பையர்ஸும் காலி. ஸோ அதுக்கப்புறம் ஹையை பிரேக் பண்ணுது. இந்த ரெட் கேண்டலுக்கே நம்ம சொல்லிட்டோம் மார்க்கெட் இப்படி வந்து இப்படி மேலே போயிடும்னு. ஸோ இந்த ஒரு இன்டிமேஷன் போதும், இவ்வளோதான். நீங்களே அதை பார்த்து புரிஞ்சுட்டு இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே எஸ்எல் டார்கெட். ஸோ நம்ம டைரெக்டாக ஆப்ஷன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான காரணம் நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி யோசிக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நீங்கள் பெட்டராக ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இங்கேயும் நம்ம பையிங் தான் பிளான் பண்ணியிருந்தோம். செல்லர்ஸ், பையர்ஸ், மார்க்கெட் கேப் டவுன் ஆகி செல்லர்ஸ் எல்லாம் இன்வைட் ஆகுறாங்க உள்ள. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு பை ஒரு நல்ல டார்கெட் போச்சு. இதுவுமே நம்ம லைவ் குரூப்பில் இங்கேருந்து மேலே தான் போகுது ப்ரைஸ் அப்படின்னு இந்த ஒரு ஆரோ போட்டோம். ஸோ இவ்வளோ அக்யூரேட்டாக இந்த செட்டப் ஒர்க் ஆகுதுன்னா அப்போ நம்ம ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ இதுக்கு எல்லாமே முக்கியம் ஃபஸ்ட் 5 minutes கேண்டில் ப்ளஸ் ப்ரீவியஸ் டே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்டாக 2 நாளும் செல்லிங். அப்போ இன்றைக்கி செல்லிங். இங்கே பையர் ஸ்ட்ராப் ஆகுறாங்க, மார்க்கெட் பிரேக் ஆகுது, ஒரு சின்ன ஹோல்ட், அவ்வளோதான் ஃபால். ஸோ நீங்கள் சிம்பிளாக அதை புரிஞ்சுக்குங்க. எந்த பக்கம் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அக்கமுலேஷன் இருக்குது, ப்ரைஸ் யாரை ட்ராப் பண்ணுதுன்னு. இங்கே பாருங்கள், பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மார்க்கெட் செல்லிங் சைடு வந்து செல்லர்ஸ் எல்லாம் செல்லர்ஸ் இன்வைட் ஆகுறாங்க, பேனிக் ஆகிற பையர்ஸ் வெளியே போகிறாங்க, பையிங் வருது. 1:2 கிடச்சி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. அகெயின் இங்கே பாருங்கள், செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு எஸ்எல்ஏ கிடையாது, இங்கே எங்கேயுமே எஸ்எல் கிடையாது. பட் மார்க்கெட் கீழே வருது. அப்போ என்ன ஆகுது, இங்கே செல்லர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வராங்க, இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இங்கே எஸ்எல் கிடையாது. அப்போது பை.
இங்கே பை பண்ணலையா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளே வந்த நீ பை. ஸோ ட்ராப்ஸ் அவ்வளோ ஈஸியாக க்ரியேட் ஆகும். ட்ராப் க்ரியேட் ஆகல எனக்கு ட்ரேடே பண்ணாதீங்க, விட்டுருங்க. சரி, இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது. இங்கே இருக்கிற பையர்ஸ் ஆல்ரெடி பேனிக் ஆகி நேரம் எக்ஸிட் ஆகியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணி மேலே போகணும். ஸோ வி ஆர் பையிங் ஹியர். பாருங்கள், ஸ்லோவாக மார்க்கெட் மேலே போய் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக சரி, நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக இதே விஷயத்தை தான் ஆல்மோஸ்ட் 1 மந்த்தாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். சரி, 1 மந்த்தாக இந்த ட்ராப் ட்ரேடிங் எஸ்எல்என்டிங்கை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினோட இந்த 1 மந்த் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 6 to 7 எஸ்எல் போயிருந்தாலும் மிச்சம் ரிமைனிங் டேஸ் எல்லாமே நீங்கள் 1:2 ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம இதை பற்றி தான் ஃபுல்லாக டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு செட்டப்பும். ஸோ நீங்கள் கம்பல்சரியாக பார்க்க வேண்டியது ட்ராப் ட்ரேடிங் மாஸ்டர் ஸ்ட்ரோக், எஸ்எல் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிக் ரிஸ்க் ரிவார்ட், ஸ்னைப்பர் என்ட்ரி. இது மூணையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ட்ராப் ட்ரேடிங்கை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வந்துடும். எஸ்எல் ஹண்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு வீடியோவுமே நம்ம அவ்வளோ கிளியராக அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த டேனே இப்போ எனக்கு தெரியாது, நான் ரேண்டமாக ஒரு டேட் எடுக்கிறேன், 13th நவம்பர். ஸோ இந்த டேவை நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, 13th. ஸோ 13th நீங்கள் இன்னும் சார்ட் பார்க்கல. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது சிம்பிள். இங்கே யார் இருக்கா? பையர்ஸ். இங்கே பையர்ஸ். இங்கே பையர்ஸ். செல்லர்ஸ் மேஜராக எங்கேயுமே இல்லை. அப்போது பிக் பிளேயர்ஸ் கண்டிப்பாக ப்ரைஸை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ 13th நீங்கள் என்ன பண்ணணும்? பையிங் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பாருங்கள், அழகாக மார்க்கெட் என்ன பண்ணுது? லோ பிரேக் பண்ணுது, ட்ராப் செட் ஆகுது, பை. ஸோ அடுத்த நாள் பாருங்கள், பெரிய பெரிய கேண்டில் போட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே பை பண்ண எல்லாரும் பேனிக் ஆகி வெளியே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே ட்ராப் எங்கே க்ரியேட் ஆகுது? மேலே க்ரியேட் ஆகுது. எதுக்கு? பேஸ்க்கு. ஸோ இதில் நீங்கள் ஒரு சின்ன ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே 1:1 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்ட்ராடே லோஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம் இந்த ட்ராப் ட்ரேடிங்கில். ஸோ ஒரு இன்ட்ராடே லோவை இப்படி பிரேக் பண்ணுது ப்ரைஸ் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு லோவை, இது இன்னைக்கு சார்ட்டு, இன்னைக்கு லோவை ப்ரைஸ் பிரேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதுக்குள்ளே வர முடியாமல் திரும்பிச்சுன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபர்தராக ட்ரெண்ட் கூட போகலாம். பட் அதுவே லோவை பிரேக் பண்ணி இந்த மாதிரி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் ப்ரைஸ் உள்ளே வருது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு கீழே போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபர்தராக அது மேலே போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் அங்கே பையிங் செட்டப்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுக்கு இன்னுமே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா, இது இன்ட்ராடே லோ, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில், இந்த லோவை இது பிரேக் பண்ணுது. ஸோ ப்ரைஸ் பாருங்கள், இந்த லோ பிரேக் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த லோ அதனால் பிரேக் பண்ணவே முடியல. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கான ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஒரு இன்ட்ராடே பாருங்கள், இங்கே அதுவே பாருங்கள், இந்த இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிவிட்டு அது அகெயின் இதே இன்ட்ராடே ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு இன்ட்ராடே ஹையுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மேஜர் ரோல்ஸ் அப்ளை பண்ணும். இது இன்ட்ராடே ஹை பிரேக் பண்ணிடுச்சு, மறுபடியும் உள்ளே வந்துச்சா? வரவே இல்லை. இது இன்ட்ராடே ஹை பிரேக் பண்ணவே இல்லை, உள்ளேயும் வரல. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எதாவது பண்ணுச்சா? எதுவுமே பண்ணல, சைட்வேஸ் போயிருக்கு. ஸோ ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் முதல்ல ட்ராப் கிரியேட் பண்ணும். எந்த பக்கம் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அக்கார்டிங்லி. ஸோ இங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, கீழே ட்ராப் கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு.
ஸோ இது ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டட்லாம் இல்ல. நம்ம பிரைஸ புரிஞ்சுக்க வேண்டியது தான் இதில நம்மளுக்கு பண்ண வேண்டிய ஒரே வேலை. ப்ரீவியஸ் டே ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணுது. இன்ட்ராடே ஹையும் அதே தான். ஃபர்தரா பிரைஸ் இன்ட்ராடேக்கு ஹைய உடைச்சிட்டு உள்ள வந்துருச்சு. ஸோ இம்மீடியட்டா நம்ம இங்க செல் எடுத்துக்கலாம். 1:2 அச்சீவ்ட். அகைன் பாருங்க இதே இன்ட்ராடே லோல மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி கீழ வந்துருச்சு. நம்ம என்ட்ரி கொடுத்த இடத்துல இருந்து. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் என்ட்ரீஸும் இந்த மாரி கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இன்ட்ராடே லோ பிரேக் ஆகாம கீழ போகுது. மறுபடியும் இங்க இன்ட்ராடே லோ. இல்ல நீங்க இந்த இன்ட்ராடே லோ எடுத்திருந்தீங்க. இந்த டைம்ல மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்க ஒரு என்ட்ரி உங்களுக்கு எஸ்எல் போயிருக்கும். தென் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு 6 மந்த்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால சார்ட் அனலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இங்க யார் இருக்கா? கம்ப்ளீட்டா பையர்ஸ். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது? பையர்ஸ்க்கு ஃபேவரா போயிருச்சு. ஸோ நம்ம செட்டப் இங்க கிடைச்சதா? கிடைக்கல. இந்த ஹைய பிரேக் பண்ணி என்ட்ரி ஆயிருக்கணும் அவ்வளோதான். ட்ராப் எங்க கிரியேட் ஆச்சு? இந்த ரெட் கேண்டில்ல ட்ராப் கிரியேட் ஆச்சு. ஸோ இங்கருந்தே நீங்க அகெயின் பையிங் ட்ரேட் பண்ணி இந்த சின்ன எஸ்எல்ல ஃபர்தரா பிரைஸ மேல கொண்டு போயிருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க ப்ரீவியஸா பிரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்றத தான் ஸ்ட்ரிக்ட்டா வாட்ச் பண்ணணும். இல்லப்பா இங்கேருந்து இங்க பையிங் வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு ஷார்ட் கவரிங், செல்லிங் வந்துரும். ப்ராஃபிட் புக்கிங் வந்துரும். அப்படின்னு நீங்க பிளைண்டா ஒரு ஒரு இடத்துல ரெட் கேண்டிலுக்கும் செல் போட ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் தான் அதிகமாகுமே தவிர, ப்ராஃபிட் அப்படின்றது கண்ல படாது. ஸோ மார்க்கெட் கிட்ட பிரைமரியா இருக்கிறது எஸ்எல் ஹண்டிங். பாருங்க எல்லா நாளுமே எந்த டே எடுத்து பார்த்தாலும் இங்க பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். மார்க்கெட் இங்க ஹைய பிரேக் பண்ணுது. ஸோ ஃப்ரெஷ் பையர்ஸ் இங்க என்டர் ஆகுறாங்க. ஸோ செல்லர்ஸ் இந்த பிரேக் ஆகும்போதே போயிட்டாங்க. ஃப்ரெஷ் பையர்ஸ் என்டர் ஆயிட்டாங்க. ட்ராப்ட். அவ்வளோதான். நம்ம குரூப்லயும் இதே தான் ஷேர் பண்ணிட்டுருக்கிறோம். இதே கால்ஸ் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன நம்ம ஆப்ஷன்ல ஷேர் பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னா, வாலட்டிலிட்டினால ஆப்ஷன்ல சம்டைம்ஸ் எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு ஃபர்தரா மேல போற மாரி இருக்கும். பட் நம்ம சார்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்எல் கிட்டே கூட போயிருக்காது ஸ்பாட்ல. அழகா பிரைஸ் மேல மேல மேலன்னு மேல போயிருக்கும். ஸோ வாங்க ட்ரேட் பண்ணுவோம், லேர்ன் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஜர்னிக்கு போவோம். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் முடிஞ்சா பண்ணுங்க. முடியாட்டியும் பரவால்ல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.